இந்த வீடியோவில் இந்த வாரம் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி என்ன நடக்குது, டெக்னிக்கல் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த அதே சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் இன்னும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த சேனலை ட்ராப் பண்ணிக்கிறோம். இந்த சேனல் தான் வந்து நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்போம். இது புதுசாக வரவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த சேனலில் தான் மேலேயும் கீழேயும் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. அப்படின்றதால நம்ம இந்த சேனலுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டோட மூவ்ஸ் இருக்குது. இது வந்து மார்க்கெட்டோடைய ஓவரால் ட்ரெண்டு. இப்போது மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நம்ம மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டு. மார்க்கெட்டில் எப்போவுமே மேலே போகிறவ டைரெக்டாக மேலே போக மாட்டான். ஒரு கரெக்ஷன், அதாவது இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டுடைய பேட்டர்ன் பிரகாரம் இந்த சேனலுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்போ இந்த சேனலுடைய டாப் சைடு போனோம் அப்படின்னாக்கா செல் ஆகுவான், பாட்டம் சைடு வந்தோம் அப்படின்னா பை ஆகுவான். இந்த சேனலுடைய டாப்பையோ இல்லை கீழேவோ வந்து பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து போகும்போது தான் அது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து அமையும். அது வரை மார்க்கெட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியுது. இப்போது மார்க்கெட்டில் கடைசியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. இங்கே இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 22,800 அப்படின்ற இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. அடுத்து மார்க்கெட்டு இப்போது என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ நாளாக மார்க்கெட்டு ஒரு ஐயரை ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கான். அதாவது இங்கேருந்து போகிறவன் இந்த ஐயை கட் பண்ணிடுவான், முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஐஸை கட் பண்ணிடுவான். இப்போது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா ஒரு ஈக்குவல் ஐ வச்சுருக்கான், அதாவது ஒரு டபுள் டாப் வச்சுருக்கான். இப்போது இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவும் ஃபார்ம் ஆகலாம். ஏன் அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த லோஸில் மார்க்கெட்டு இப்போ என்ன ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது வந்து ஒரு சைட்வேஸ் ஜோனாகவும் வந்து ஃபார்ம் ஆகலாம். அப்படின்றதால மார்க்கெட்டு இந்த ஜோனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போது மார்க்கெட்டில் என்ன கடைசியாக நடந்திருக்க மூவ் என்ன அப்படின்னாக்கா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிருக்கான். பட் ஆனால் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு இல்லை. இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட், இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னாக்கா என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா, இந்த லெவல்ஸ் கடைசியாக வந்திருக்கக்கூடிய லோஸான 22,350 இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ரேஞ்சில் எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து நிற்கிறான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீ லெவல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கான். அகைன் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கான். மறுபடியும் கீழே வந்துட்டு இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த தான் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். இங்கே மறுபடியுமே இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான ஒரு வியூஸ் வந்து தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட்டோடைய இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னும் போது மார்க்கெட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணணும். அதாவது 22,300 இந்த ரேஞ்சை 300 to 350 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்தால் அடுத்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிருந்து போயிருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கான ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கான கரெக்ஷன் லெவல் வந்து இதுவரையே இருக்குது, 22,183 வரை இருக்குது. அப்படின்னும் போது மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு கரண்ட்லி ஒரு அப் ட்ரெண்டு தான். மார்க்கெட்டு இன்னும் டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகலை. சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணால் இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி வந்து இந்த ஜோனுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் இந்த இடம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறோம், ஹையரைட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய நாட்களில் இந்த ஐஸை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. வரக்கூடிய நாட்களில் இந்த ஜோனை மார்க்கெட், அதாவது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஜோனை பிரேக் பண்ணி அவன் கீழே வர முடியல அப்படின்னாக்கா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இந்த இடத்த ஒரு ஹையர் ஐ கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அகைன் மார்க்கெட் கரெக்ஷனில் ட்ரேட் எடுத்து இது வர இந்த ரேஞ்ச் வர போகிறது. ஏன்னா மார்க்கெட் இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக கிரியேட் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த ஜோன் வர வெயிட் பண்ணுங்கள். இங்கே வர 0.6182 வர கரெக்ஷன், அதாவது மார்க்கெட் இந்த லெவல் வர எக்ஸாக்டாக கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லை. மார்க்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுக்கணும், அதில் எத்தனை ட்ரேட் சக்ஸஸ் ஆகும், நம்ம பண்ணுற பிளான் எத்தனை முறை ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாமே வேண்டி நம்ம பண்ணுற எல்லா பிளானும் ஒர்க் ஆகும் அப்படின்றது இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து பிரேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் இந்த லோஸ்க்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்டோடைய ரன்னிங்கில் தான் தெரிஞ்சுக்க முடியும். கரண்ட்டாக நம்மளுடைய மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டாக மாறல. இப்போதைய சப்போர்ட் 22,350 இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இங்கிருந்து அகைன் போகிறோம் அப்படின்னாக்கா மறுபடியும் மார்க்கெட் வந்து 22,800 இந்த ரேஞ்சுக்கு போகலாம். மறுபடியும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வரோம் அப்படின்னாக்கா, ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படின்றதால என்னுடைய பார்வையில் மார்க்கெட் இப்படி தான் இருக்குது. இதை வச்சு உங்களுடைய அனலைஸை யூஸ் பண்ணி ட்ரேடை வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டி சார்ட்டை வச்சுக்கிறேன். பேங்க் நிஃப்டியிலும் சேம், பேங்க் நிஃப்டியில் டே சார்ட்டில் வச்சுக்கிறேன். டேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே சொன்ன அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. இங்கேயும் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு ஒரு அப் சைட்வேஸ் ட்ரெண்டு தான். மார்க்கெட் வந்து கீழே இருந்து ஒரு அப்பில் தான் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது நம்ம இந்த ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டோட மூவ்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஐ போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து ரிட்டர்ன் வரான் அப்படின்னும்போது இந்த முறை வந்து இந்த பாட்டமுக்கு வருவானா அப்படின்றது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஐஸையும் பிரேக் பண்ணலை. இந்த முறை ஐஸை பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னும்போது இந்த ஐ லெவல் வந்து இப்போ என்னவோ ஆக்ட் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 22,650 அப்படின்ற இந்த ஜோனு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஆல் டைம் ஐ. இந்த ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த லெவலை மறுபடியும் டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கான் அப்படின்னும்போது இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அப்படின்றதால பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இது வந்து வீக்லிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு நிமிஷம் வருங்க, இது வீக்லிலையும் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வீக்லியில் பார்த்திங்க அப்படின்னாலும் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இது வீக்லியோட ரெசிஸ்டண்ட்டு கூட. இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதால நான் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதால இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட். இந்த லெவலை உடைக்கணும் அப்படின்னாக்கா அவன் கீழே இருக்கக்கூடிய பையர்ஸோடைய ஸ்டாப்பை எல்லாத்தையும் அன் பண்ணணும். அப்படின்றதால மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் நிறையவே இருக்குது அப்படின்றதால சொல்கிறேன். ஆனால் மார்க்கெட் இப்போது ஒரு சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிறான். அந்த சப்போர்ட் ரீஜன் எது அப்படின்னாக்கா ஏன்னா இந்த ஐஸை உடச்சி பிரேக் ஆகி மேலே போயிருக்கா அப்படின்றதால மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு எது வரை வந்து அப் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த லோ டு ஐ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த லெவல், அதாவது 47,870 அப்படின்ற இந்த ஜோன் வர மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான். மார்க்கெட்டு இந்த ஜோனை உடைக்கும் போது தான் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறுறோம். அப்படின்றதால மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு சேஃபு. மார்க்கெட் லோவர் லோ பண்ணுறான் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் நம்ம செல்லிங்கில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம பையிங்கில் இருக்கிறது தான் நமக்கான ஒரு சேஃப் லெவல் ஆஃப் ட்ரேடிங்காக அமையும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும், ஏன்னா இங்கேருந்து இது வரை கரெக்ஷன் லெவலாகவும் இருக்கா. மார்க்கெட் கடைசியாக வந்திருக்கக்கூடிய லோ இந்த லோஸாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த லோஸ் வரை இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பையிங் ஜோன் தான், டிமாண்ட் ஜோன் தான். அப்படின்றதால வெயிட் பண்ணி மார்க்கெட்டு ஹையரை கொடுக்குறானா இல்லை ஹையர் லோ கொடுக்குறானா அப்படின்றத பாருங்கள். இப்போ மார்க்கெட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணா அப்படின்னாக்கா அகைன் இங்கே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையவே. இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இதில் ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மார்க்கெட் இன்னும் இப்போ வர மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா கரெக்ஷன் லெவலில் பிரேக் பண்ணணும். இல்லை மார்க்கெட் இங்கிருந்தே மேலே போகிற, ஏன்னா பையருடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கிருந்து போகக்கூடிய அப் ட்ரெண்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 4 ஹவருடைய லோஸை பிரேக் பண்ணலாம். அவன் இன்னும் அப் ட்ரெண்டாக தான் இருக்கான். அப்படின்றதால வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட் வந்து இங்கிருந்தே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் சைடு, ஏன்னா நிஃப்டி வந்து சைட்வேஸில் இருக்கான் அப்படின்னும் போது மார்க்கெட் இதுக்குள்ளே போகிறதுக்கான மூவ்ஸும் இருக்குது. அப்படின்றதால வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் மறக்காமல் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.